Hello dears, the next topic is coming up of factory. Okay, so இங்கிலாண்டில் ஃபேக்ட்ரிஸ் எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா 1730s தான் ஃபேக்ட்ரிஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. பட் இட் வாஸ் ஒன்லி இன் த லேட் 18th century, தட் இஸ் 1775க்கு அப்புறம் தான் வந்து நிறைய டிராஸ்டிக்காக நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆஃப் த நியூ எரா வாஸ் காட்டன். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். இட் ப்ரொடக்ஷன் boomed in the late 19th century. In 1760, Britain was importing 2.5 million pounds of raw cotton to feed its cotton industry. ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரிக்கான ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரா காட்டன் இல்லையா. ஸோ அதை வந்து பிரிட்டன் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணாங்க. ஓகேயா, நியர்லி 2.5 million pounds வந்து இம்போர்ட் பண்ணாங்க. By 1787, this import soared to 22 million pounds. 1787ல் 22 million pounds வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ காட்டன் டெக்ஸ்டைல்ஸோடைய மார்க்கெட் டிமாண்ட் உங்களுக்கு தெரியுது, அண்ட் பிரிட்டனோட ஃபேக்ட்ரிஸோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனதும் நமக்கு இதிலிருந்து தெரியுது. This increase was linked to number of changes within the process of production. ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன். Let us look briefly at some of these. A series of inventions in the 18th century increased the efficacy of each step of the production process, including carding, twisting, spinning and rolling. ஸோ நிறைய இன்வென்ஷன்ஸ் இந்த காட்டன் ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணியிருக்கிற ப்ராசஸ் உங்களுக்கே தெரியும். ஸ்பின்னிங், வீவிங், டையிங், இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்தனால ஈஸியாக வந்து பண்ண முடிஞ்சது. அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால வந்து நிறைய குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. தே என்ஹான்ஸ்டு தி அவுட்புட் பர் ஒர்க்கர், enabling each worker to produce more, and they made possible the production of stronger threads and yarns. ஸோ இந்த இன்வென்ஷன்ஸ்னால ப்ரொடக்டிவிட்டி பெர் ஒர்க்கர், ஒரு ஒர்க்கர் ப்ரொடியூஸ் பண்ணுற குவான்டிட்டியும் கூடிச்சு. அட் த சேம் டைம் நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான த்ரெட் அண்ட் யானும் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. தென் ரிச்சர்ட் ஆர்க்ரைட் கிரியேட்டட் தி காட்டன் மில். இது ஒரு இம்பார்ட்டண்ட் MCQ. Who created the first cotton mill? Answer is Richard Arkwright. Last நமக்கு board examல கேட்ட question இது. Till this time, as you have seen, cloth production was spread over the countryside and carried out within village households. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ப்ரோட்டோ இண்டஸ்ட்ரியலைசேஷனில் இந்த மாதிரி கிளாத் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து மெஜாரிட்டி கண்ட்ரி சைடில் தான் நடந்தது. பட் நவ் த காஸ்ட்லி நியூ மெஷின்ஸ் குட் பி பர்ச்சேஸ்டு, set up and maintained in the mill. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் மில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மில் அப்படிங்கிறதுனால என்ன, அதுவுமே ஒரு ஃபேக்ட்ரி தான். ஸோ இந்த மாதிரி காட்டன் மில்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே வந்து அந்த மில்லிலேயே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்பின்னிங், வீவிங், டையிங், ஃபினிஷிங் எல்லாமே வந்து அண்டர் சிங்கிள் ரூஃபில் நடந்தது. Within the mill, all processes were brought together under one roof and management. This allowed more careful supervision over the production process, watch over quality and the regulation of labor, all of which had been difficult to do when production was in the countryside. ஸோ இந்த மாதிரி மில்லில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் சூப்பர்வைஸ் பண்ணாங்க, குவாலிட்டி செக் பண்ணாங்க, லேபர் ரெகுலேஷன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு டவுன் சைடில் மில் டெவலப் ஆன ரீஜனில் வந்து நமக்கு பண்ணாங்க. ஓகேயா. In the early 19th century, factories increasingly became an intimate part of the England landscape. ஸோ இங்கிலாந்து லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸும் ஒரு மெஜாரிட்டியான போர்ஷனை ஆக்குப்பை பண்ணியிருந்தது. ஸோ விசிபிள் were imposing new mills, so magical seemed to be the power of new technology that contemporaries were dazzled. ஸோ இந்த நியூ டெக்னாலஜி அதோடைய பவர் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அண்ட் ஈவன் contemporaries means person those who are in the same time அப்படிங்கிறது லிட்ரல் மீனிங். அப்படின்னா பர்சன் இந்த மில் செக்டாரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டவங்க, தட் இஸ் த ரைட் மீனிங். தே வேர் dazzled அப்படின்னா இம்ப்ரெசிவ். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியை வந்து பீப்புள் வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. தே கான்சன்ட்ரேட்டட் தேர் அட்டென்ஷன் ஆன் த மில், almost forgetting the bylines, and the workshops production were still continued. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மில் ப்ரொடக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க பீப்புள்.
ஆல்மோஸ்ட் ஃபர்கெட்டிங் பைலைன்ஸ். பைலைன்ஸ் அப்படின்னா வேறு ஆப்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் த டெக்ஸ்டைல். இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பண்ணது, ஸ்மால் யூனிட்ஸில் பண்ணது, கண்ட்ரி சைடில் பண்ணது, இந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்து அவங்க கம்ப்ளீட்டாக இந்த டெக்னாலஜியை வந்து டிபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எனிஹோ ஒர்க் ஷாப்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ரன் ஆகிட்டு இருந்தது.